இலங்கையில் ஒரு டூர்னமெண்ட் நடக்குது, எல்பிஎல். எப்படி இருக்கு அதோட நிலைமை? பிஎல் நடக்குது, நடத்தப்படுகின்றது. நேற்று ஒரு போஸ்டர் பார்த்தேன், கொழும்புல நடக்கிற போட்டி ஒன்றுக்கு இலவச டிக்கெட் கொடுக்குறாங்க. வளமையாகவே நடக்குது. பிஎல் எப்போவுமே தொடங்கி ஒரு மணி தியாலம் 1.5 மணி தியாலத்துக்கு பிறகு திறந்து விட்டுருவாங்க. அதுக்கு முதல்ல திறந்து விட்டா என்ன? எல்லாம் உண்டு. திறந்து விட்டும் போகாட்டி திறந்து விட்டும் போகல யாரும். இதுக்கு காரணம், இந்த எல்பிஎல் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன? தோல்விக்கு காரணம் 2-3 தினங்கள் சில உள்ளூர் வட்டாரங்கள் இந்த கிரிக்கெட்டோடு சம்பந்தப்பட்ட வட்டாரங்களோடையும் பேசிக்கொண்டிருந்த நிலையில சொல்றாங்க கிரிக்கெட் போர்டு இந்த விஷயத்துல தலையிடவே இல்லை. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதாவது சாதாரணமாக தாங்கள் செய்கின்றோம் அல்லது கடந்த காலங்களில் கிரிக்கெட் போர்டு இறங்கி நின்று ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் செய்து ப்ரமோட் பண்ணி எல்லாம் செய்வார்கள். ஆனால் இந்த முறை பெரிய அளவில் டீம்ஸுக்கோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ கிரிக்கெட் போர்டு பெருசாக ஈடுபடவில்லை. அந்த இதை உருவாக்கினது, இதை கொண்டு வந்தது, நடாத்தினது எல்லாம் ஏற்கனவே இருந்த முகாமைத்துவத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தூக்கப்பட்டது. இப்பொழுது வந்திருக்கின்றவர்கள் பெரிய அளவில் ஈடுபாடில்லை. அடுத்தது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டிட காசு இல்லை, பணம் இல்லை என்றது, அல்லது அண்மை காலமாக தடை செய்யப்பட்டிருப்பதால் ஐசிசியால் தடை செய்யப்படாவிட்டாலும் ஐசிசியின் கூட்டங்களில் பங்கு பெற்றதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஐசிசியிலிருந்து வர வேண்டிய பாரிய நிதி இன்னும் கிடைக்காமல் இருக்கின்றது. உலக கிண்ணத்துக்கு செலவழித்த பணம் இன்னும் இலங்கை கிரிக்கெட்டுக்கு வந்து சேரவில்லை. ஆக மொத்தத்தில் பார்த்தால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் பெரிய அளவில் நிதி இல்லை. எல்பிஎல் என்பது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் செலவு செய்கின்ற ஒரு தொடர் அல்ல. ஐபிஜி என்ற நிறுவனம் அதோட உரிமையை பெற்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு அதுக்காக பணம் வழங்கும். எனவே ஐபிஜி நிறுவனத்திற்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சார்பில் இருந்து பெரிய அளவில் உதவிகள் வழங்கப்படவில்லை என்ற பேச்சுக்கள் அடிபடுகின்றன. இதை உறுதியாக நாங்கள் எவ்வாறு சொல்ல முடியும் என்பது தெரியவில்லை. ஆனால் இதை நடத்துறதுக்கு பதிலாக சும்மா இருந்திருக்கலாம் போல எனக்கு தெரிஞ்சு. அது பெரிய அளவான ஒரு என்ன சொல்றது, ஒரு பரபரப்பு என்றது, ஒரு கிரிக்கெட் போட்டிகள் நடக்குது, அதுவும் கொழும்பில் நடக்குது, வேற மற்ற மாவட்டம் பட்டுருங்க, கொழும்பில் நடக்கு அப்படின்னும் போது பெரிய பரபரப்பு இருக்கணும். கொழும்பில் நடந்தால் சாதாரணமாக ஒரு ஹேப்பனிங் கிரவுட் சாட்டர்டே சண்டேல போகும் அந்த கிரவுட் இருக்கு. டெஸ்ட் மேட்ச் நடந்தா கூட பெரிய பரபரப்பு போய் பார்க்கறதுக்கு பார்வையாளர் இருப்பார்கள். அதை தாண்டி தம்புள்ளையில் போட்டிகள் நடைபெறுகின்ற வேளையில் தம்புள்ளை சுற்றி வேற இருக்கின்றவர்கள் இவர்கள் எல்லோரும் நிறைய போட்டிகளை பார்க்க வருவது சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கும். கடந்த வருடம் நடைபெறவில்லை, அதற்கு முதல் நடைபெற்ற போட்டிகளில் பல போட்டிகளில் நிறைய மக்கள் பார்வையிட வருகை தந்தார்கள். ஆனால் அது துப்புரவும் இல்லை. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 தினங்களிலும் எப்படி கிரவுட் மூவிங் இருக்க போகின்றதை கொஞ்சம் பார்க்கலாம். எப்போ முடியுது? அது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரையும் போகின்றது. கொஞ்சம் அப்டேட்ல இருக்காரு. அப்டேட் இருக்குது. டெய்லி மேட்சஸ் ஸ்கோரை பார்க்குறோம். முழுமையா மேட்சஸ் பார்க்க கிடைக்காட்டியும் சில விஷயங்களால ஸ்கோரை பார்க்க கிடைக்குது. கிடைச்ச நேரங்கள் எல்லாம் போட்டிகளை பார்க்க கிடைக்குது. அதான் நான் ஏற்கனவே இந்த ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இவர்கள் தான் வீரர்கள், இவர்களுடைய அணி என்பதை, அதாவது ஐக்கன்ஸுக்கான அணி என்று எதுவும் இல்லை. கடந்த முறை எந்த அணியில் இருந்தார்கள், இந்த முறை எந்த அணியில் இருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. யார் இருக்காங்கன்னு தெரியும், யார் வீரர்கள் இருக்கின்றார்கள் என்றதே தெரியவில்லை. இலங்கையின் முக்கியமான 2 துடுப்பாட்ட நட்சத்திரங்களும் இப்பொழுது இல்லை. பத்தும் நிசங்க இல்லை, குஷல் மெண்டிஸ் இல்லை. 2 பேருமே இல்லாமல் போயிருக்கின்றார்கள். எனவே யார் விளையாடுகின்றார்கள்? வெளிநாட்டு வீரர்கள் பெரிய ஒரு பிரபல்யமான வீரர்கள் அல்ல. உள்நாட்டு வீரர்களிடமிருந்து பெரிய ஒரு நல்ல பிரதிகள், விஷயங்கள், இறுக்கமான போட்டிகள் ஆகாண்டு பார்வையிடுவதற்கு எந்த விதமான விஷயங்களும் இருப்பதாக தெரியவில்லை. மக்கள் கொஞ்சம் கூட, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% கூட இதில் ஆர்வம் காட்டல. நிறைய பேர் நம்ம போன ஒரு நாளைக்கு போட்ட வீடியோக்களே இதுல அப்படி நடக்குதான்னு கூட கேட்கிறாங்க. ரசிகர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ரொமோஷன் கூட மிக குறைவு, ஒரு குறிப்பிட்ட அளவான எல்லை தான் தாண்டி இருக்க ஒழிய கிரிக்கெட் ரசிகர்கள் கூட சென்றடையில இந்த எல்பிஎனுடைய ப்ரொமோஷன். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அதே மாதிரி சந்திர, இன்னும் ஊடகங்களை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எப்படி கையாளுகின்றது என்பதும் பெரிய பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிக்கெட் போட்டிகளை ப்ரொமோட் பண்றதுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஊடகங்கள், சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்களை வச்சு தான் அவங்க இதை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அது வெற்றி அளிக்கல. அவங்களோட தெரிவுல நிறைய அதே மாதிரி அந்த விஷயங்களை நான் பார்க்கும்போது தெரிஞ்சு பொதுவாக அணிகளின் ஊடக பிரிவுகள் ஆரம்பத்தில் இலங்கையை சேர்ந்தவர்கள் கடமையாற்றினார்கள். இந்த முறையெல்லாம் எனக்கு தெரிந்து ஜெஃப்னா கிங்ஸோட மீடியா டீம் இந்தியாவிலேயே இருந்து வருகை தந்ததாம். அது கடைசியாக அவையில் உரிமையாளர்களை இப்பொழுது இல்லாமல் போய் ஐபிஜி நிறுவனம் நேரடியாக பொறுப்படுத்தி ஜெஃப்னா கிங்ஸை நடத்துகின்றது. அதே மாதிரி பல ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டால் வழங்கப்படுகின்ற ஊடகவியலாளர்கள், பல அனுபவஸ்தர்கள், அனுபவம் வாய்ந்த ஊடகவியலாளர்கள் பலரை இந்த போட்டிகளில் காணவில்லை, அல்லது அவர்களுடைய எழுத்துக்களை, அவர்களுடைய வீடியோக்களை, பதிவுகளை எதையும் காண முடியவில்லை. ஏன் இவையெல்லாம் நடைபெறுகின்றன, என்ன காரணம்
எதுவும் பல விஷயங்கள் உண்மையில் தெரியாமல் இருக்கின்றது. இது கடைசியில் ஏதோ நடத்த வேண்டும், ஆரம்பித்து விட்டோம், நடத்தி முடித்து விடுவோம் என்பது போல் நடத்தப்படுகின்றதோ தெரியவில்லை. எதிர்காலத்தில் ஐபிஜி நடத்துனர்கள் போன்றவர்கள் நாட்டை விட்டு ஓடினாலும் ஓடிவிடுவார்களோ தெரியாது. தெரியல. ஓகே, இந்தியா சிம்பாப்வே போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வெண்டுட்டோம் சிம்பாப்வேயோட வெண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்களேண்டா, கடந்த காலங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்ன. இப்ப 6 போட்டிகள்ல தொடர்ந்து தோல்வியை அடைந்தால் அது வீழ்ச்சி தான், அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை. எனவே ஜிம்பாப்வேயோடு வெற்றி பெற்றதை கூட இந்திய அணி ஓரளவு நான் சொன்னது போன்று சாதாரணமாக தான் எடுத்துக்கொண்டாங்களா? இல்ல, அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம், வெற்றியாக எடுத்துக்கொள்ளலாம், ஒரு மீள்வருகையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் அதே மாதிரி சூரியவன்சி முதலாவது அரைச்சதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். வாய்ப்புகளின் மூலமாகத்தான் ஓட்டங்களை பெறுவார்கள். இதுதான் செய்த பிழை. சூரியவன்சியை இங்கிலாந்துல கொண்டு விளையாட விட்டுருக்க கூடாது. ஜிம்பாப்வே மாதிரி படிப்படியாக வருகின்ற நாடுகளில் கொண்டே விட்டு அதுக்கேற்றால் போல் தயார் செய்து கொண்டு வர வேண்டும். எனவே அந்த பிரபல்யமாக்குகின்றோம், திடீர் திப்புன்னு நாங்கள் இவரை பெரிய ஆளாக்கி காட்டுகின்றோம் என்று சில இடங்களில் கண்மூடித்தனம். இந்தியாவாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே விதிதான். எனவே திடீரென்று அப்படி செய்து விட்டால் இங்கே பிரபல்யம் என்பது முக்கியம் அல்ல, திறமை என்பது முக்கியம் என்பதை பார்க்க வேண்டும். ரைட். அடுத்தடுத்த போட்டிகள் இந்திய அணி பெரிய அளவான நீங்க எதிர்பார்க்கறது தரும். ஆனா இப்ப என்னதான் இந்தியா போட்டிகள், இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடந்தாலும் இந்தியாவில் டெல்லியில நடக்கிற ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு, மாணவர்களுடைய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் தான் இளைஞர்களுடைய அந்த கவனம் திரும்பி இருக்கிறது. விளையாட்டு நல்ல காலம் உலகக்கண்டம் முடிஞ்சது, விளையாட்டு உலகக்கண்டமும் அப்படியே பட்டு விழுந்திருக்கும். ஏன்னா டெல்லி அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது இந்தியா முழுவதும் அங்கதான் இருக்கு. என்னதான் நீங்க கிரிக்கெட் போட்டி நடந்தாலும் ஜிம்பாப்வேக்கு அப்படியா நடக்குது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு இளைஞர்கள் அந்த பக்கம் பார்வைகள், அதே மாதிரி பார்வைகள், இனியவர்களுடைய பார்வைகளும் கொஞ்சம் அரசியல் பக்கமாகவும் திரும்பி இருக்கு. இல்ல, இது எங்களுக்கு நல்லதொரு பாடமாக இருந்தது தானே. ஐபிஎல் நடைபெறுகின்ற வேளையில் ஐபிஎல்லிலும் பார்க்க தமிழகத்தின் அரசியல் முக்கியத்துவம் பெற்றது. நாங்கள் ஐபிஎல் ஹிட்டாக இல்லை, ஐபிஎல் பெரிய அளவில் போகல என்று பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு ஐபிஎல் ஹிட் ஆச்சு. ஒரு 4-5 போட்டி பரபரப்பாச்சு. அந்த மாதிரி இப்ப இந்த பக்கம் திரும்பி இருக்கு. அரசியலுக்கு இந்தியாவில் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். கிரிக்கெட்டில் பார்க்க அரசியல் முக்கியம் என்பதை பார்க்கின்றார்கள் ரசிகர்கள். எனவே அதுவும் ஒரு 2022ஆம் ஆண்டு கொழும்பை பார்த்து கோல் பேச பார்த்த மாதிரி பார்க்கும்போது நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். உங்களோட அனுபவங்கள் இனி புதுசாக இருக்குன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். அப்படி பரவி இப்போ நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இந்த மாதிரி வந்து இந்தியா இப்போ கடைசியில் இந்தியாவில் வந்து நிற்குது. ஓகே, கருத்துக்கள் சொல்லுங்கள். அடுத்து வரப்போகிற போட்டிகள் பற்றிய தகவல் கூட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.